Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டான பாயாசம் செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுனில் எப்போ கடையை மூடுவாங்க எப்போ கடையை திறப்பாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம திடீர்னு பாயாசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வீட்டில் சேமியாவோ இல்லைன்னா ஜவ்வரிசியோ எதுவுமே இல்லை. அப்போ எப்படி பாயாசம் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் செம ஸ்வீட்டாக செம டேஸ்ட்டாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு பாயாசம். அதனால தான் இதுக்கு பேர் நான் இன்ஸ்டன்ட் பாயாசம்னு வச்சுருக்கேன். வாங்க அந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாயாசம் பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேங்க. இதை ஸ்டவ்வில் ஏற்றி ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சிகப்பரிசி கெட்டி அவல் எடுத்துருக்கேங்க. இது கெட்டி அவல் இல்லையா, அதனால் இதை தண்ணியில் ஒரு கழுவிக்கிறேங்க. நீங்கள் மெலீஸ் அவல், அதாவது பூ அவல் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்திங்கன்னா அதை நீங்கள் ஒரு வறுத்துட்டு, அதாவது கொஞ்சம் சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்ல சிகப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். ஏன் சிகப்பரிசி அவல் எடுத்தேன்னா இது வெள்ளை அரிசி அவலோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வச்சுட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் ஊற வேணாங்க, ஒரு 2 அலசி எடுத்து வச்சா போதும். அது மேலே இருக்க தூசி போகிறதுக்கும் கொஞ்சம் அது ஊறணும் இல்லையா, அதனாலையும். இப்போ இது இங்கே ஊறிட்டு இருக்கட்டோங்க. அதுக்குள்ளே பால் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பால் நல்லா காஞ்சி வருது. இப்போ அந்த அவல் ஊற வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்குவோங்க. இப்போ இதை நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்குவோங்க. இப்போ பால் காஞ்சிச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இது ஒரு 4 கொதிக்கணுங்க. அப்போ தான் அவல் நல்லா வெந்து அந்த பால் கூட மிக்ஸ் ஆகுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு வேலை இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பக்கம் பால் காஞ்சிட்டே இருக்கும்போதே நான் இந்த பக்கம் ஒரு சின்ன வாணால் வச்சு எனக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கிறேங்க. இதில் முந்திரி, பாதாம், காஞ்சி திராட்சை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. இது நல்லா பொரியட்டுங்க. எனக்கு இந்த பாயசத்தில் தேங்காய் சேர்த்தா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் துருவன தேங்காய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டமாக தான் சேர்த்துக்கோங்க. ஆனால் செம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ பாருங்கள், அதையும் நல்லா சேர்த்து இது கூட அந்த நெய்யிலே கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ வாங்க அடுப்பு நிறுத்திக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு அந்த அவலும் சேர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் பால் சுண்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்தாங்க நல்ல ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே நான் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட இன்றைக்கி இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் நான் இன்றைக்கி ஜாக்ரி, அதாவது வெல்லம் சேர்க்கலைங்க, சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன், அதாவது சுகர் தான் சேர்க்க போகிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஈக்குவல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் ஏலக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது நல்ல வாசனை கொடுக்குங்க, அதனால் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த பக்கம் நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், பாதாம், முந்திரி, திராட்சை, அந்த கலவையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்த மாதிரி கலந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வரணும். இந்த மாதிரி வந்தவுடனே அடுப்பு நிறுத்திக்க வேண்டியதாங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் பாயாசம் ரெடி. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் 5 நிமிஷம் ஆகுங்க. அதை விட குறைவான நேரம் தாங்க ஆகும். அவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பாயாசத்தை. நீங்கள் அந்த கண்டன்ஸ் மில்க் போட்டேன் இல்லைங்களா, அது உங்களோட விருப்பம் தாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அது போடாமையும் செய்யலாம், நல்லாவே இருக்கும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பாயாசம் நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லைங்களா, அன்னைக்கு கூட நீங்கள் இந்த பாயாசத்தை செஞ்சு வச்சு கிருஷ்ணருக்கு படைக்கலாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி வித்தியாசமான பாயாசம் செஞ்சு வச்சு கிருஷ்ணருக்கு நீங்கள் படைக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்த்தோம் இல்லைங்களா. நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வரேங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.